இந்தாங்க. நீங்க எந்த பணத்துக்காக ஒரு மாதமா தெரு தெருவா அலைகிறீங்களோ அந்த பணம். பணமா? பல்லவி டாக்டர் படிக்க தேவையான மொத்த பணமும் இதுல இருக்கு. எடுத்துக்குங்க, எடுத்துட்டு போய் படிக்க வைங்க. ஒரு மாசமாய் நான் எருவருகே இல்லை. ஒருத்தர் கூட உதவ முன்வரவில்லை. ஆனா இவனை கஞ்சன் என்கிறார்கள். ஏன் நம்பிக்கை இல்லையா? இந்த அனாதைட்ட அப்படி எங்க பணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல திருடிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லடா. இது இது ஏது பணம்? இது இந்த சங்கிலியோட பணம். இந்த அனாதை கஷ்டப்பட்டு இந்த 20 வரை சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம். ஒத்த ரூபாய் செலவு செய்யாம கஞ்சன்னு பேர் எடுத்து பணப்பேன்னு பேர் எடுத்து சொந்த வீடு கட்டியே ஆகணுமெங்கிற வெறியில சேர்த்த பணம். இத போய் நீ அவளுக்கு ஆசைப்பட்டந்தான். சொந்த வீடு இல்லாம ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் படுக்க போய் பக்கத்திலே தண்ணி ஊத்தி ஓட வச்ச இந்த மக்கள் முன்னால நமக்குன்னு ஒரு வீடு வைக்கணுங்கிற ஆசையில தான் சேர்த்தேன். ஆனா இப்போ என் ஆசையை விட அந்த புள்ளையோட புனிதமான ஆசை நிறைவேறணும்னு தோணுது. எனக்கு என்ன, ஒரு நாள் கோவில் மண்டபத்திலையும் ஒரு நாள் சைக்கிள் கடையிலையும் இப்ப படுக்கிறது போல படுத்துட்டு போறேன். நீங்க கொண்டு போய் அந்த புள்ளைய படிக்க வைங்க. அன்று அந்த மேடையில எவ்வளவு நம்பிக்கையோட பேசுச்சு. இந்த அளவு மார்க் எடுக்கிறது முடியவே முடியாதுன்னு தானே எல்லாரும் பேசுனாங்க. அப்படியே அந்த புள்ள எடுத்திருக்குன்னா நாம அவளோட உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? மதிப்பு கொடுங்க அண்ணாச்சி. பணத்தால அவளோட நம்பிக்கை சிதையக்கூடாது. புடிங்க இந்த பணத்தை கொண்டு போய் அவ ஆசைப்பட்டது போல டாக்டருக்கு படிக்க வைங்க. இல்ல சங்கிலி, இது வேணாம். அப்போ நீ அவளுக்கு நிறைய உதவி செய்தா அந்த நேரம் உன் மனசுல எதுவும் இல்ல. ஆனா இப்போ அப்படி இல்ல. ஏதோ ஒரு இடத்துல அந்த புள்ள வேணும்னு நீ ஆசைப்பட்டுட்டா. 12 வயதான பல்லவியோட வாழ்க்கையில படிப்புக்கு ஒரு தடை வந்தபோது இந்த சங்கிலி பணம் கொடுத்து உதவ முன்வர்றான். பாண்டி இவனோட பணத்தை வாங்கினாரா? அந்த பணத்தை வச்சு பல்லவியோட வாழ்வு மலர்ந்ததா